நம்முடைய சூழ்நிலை நேரத்துல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்றதை எப்படி நம்புறோம்ன்றத கர்த்தர் நமக்கு டெஸ்ட் பண்றாரு. சுகர் டெஸ்ட் பண்றோம், பிபி டெஸ்ட் பண்றோம், எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றோம். ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறோமான்றதுக்கு நமக்கு என்ன பண்ண டெஸ்ட் பண்ணி தான் நம்ம புரிஞ்சு கொள்றோம். நடிக்கிற நடிகர் வந்து அதுலதான் படிக்காத மாதிரி இருக்கிறாரு, படிக்காத மாதிரி ஊர் சுத்துற மாதிரி இருக்கிறார். ஆனா ஒரு நாள் உண்மையா படிச்சு கிடிச்சு நல்ல ஒரு சினிமா ஸ்டார் ஆகி இன்னைக்கு கூட பாருங்க நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை கத்துக் கொடுக்கிறார். எப்படின்னா நம்முடைய சூழ்நிலை நேரத்துல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்றதை எப்படி நம்புறோம்ன்றத கர்த்தர் நமக்கு டெஸ்ட் பண்றாரு. ஆகவே இங்க சொல்றாரு, பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பரீட்சைக்கு நிற்கிறீங்களான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சில நேரத்துல நம்மளே நம்ம பரிசோதித்து பார்க்கணும். பாருங்க, இப்ப கூட போய் டாக்டர் கிட்ட போறோம், நம்முடைய உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு நல்லா இல்லாததுக்கு என்ன பண்றோம், நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ என்ன பண்றோம், நம்ம போய் என்ன பண்றோம், டெஸ்ட் பண்றோம், ரத்தம் டெஸ்ட் பண்றோம், சுகர் டெஸ்ட் பண்றோம், பிபி டெஸ்ட் பண்றோம், எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றோம். ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறோமான்றதுக்கு நமக்கு என்ன பண்ண டெஸ்ட் பண்ணி தான் நம்ம புரிஞ்சு கொள்றோம். அதே போலதான் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய நம்பிக்கையும் கடவுள் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம டெஸ்ட் பண்ண வேண்டும். ஹலோ, டெஸ்ட் பண்ண கர்த்தர் இல்லைன்றது இல்ல, நம்முடைய விசுவாச காரியங்கள் அல்லது நம்முடைய நம்பிக்கை காரியங்கள், நம்முடைய ஜெப காரியங்கள், நம்முடைய வேத வசனத்தினுடைய காரியங்கள்ல நாம் எப்படி கடவுளோடு கூட உறவாடுறோம் என்பதை நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஹலோ, விளங்குதுங்களா நான் சொல்றது? அதுதான் இங்க சொல்றாரு, நீங்க என்ன பண்ண பரீட்சை, நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறியீர்கள் என்று நம்புகிறேன். அப்படின்னா நீங்க உங்களே நிதானித்து பாரு, உன் வாழ்க்கைய நீ கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு எங்க சொல்றாரு. சொல்றாரு, மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்குக்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று காணப்படும் பொருட்டு அல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டு விண்ணப்பம் பண்ணுகிறேன். பாருங்க, இந்த விசுவாசிகளை குறிச்சு ஒரு பெரிய ஒரு கரசனை இந்த ஊழியக்காரருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்கள் எப்படியாவது வந்து ஆண்டவர் விட்டு போக கூடாதுன்றத ஒரு மெய்ப்பருக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அல்லேலூயா. சில நேரத்துல நான் கூட என்ன பண்றேன், சில நேரத்துல சில பேரை வந்து கண்டிக்கிறேன், என் பசங்களோட கண்டிக்கிறேன். காலையில எழுந்திரிக்கலன்னு ஜெபம் பண்ணலையே, ஆனா அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க கூட உங்க வீட்டுல இருந்து கண்டிக்கலாம். கண்டிக்கும் போது என்ன பண்ணுவோம், பிள்ளைங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்பாவுக்கு வேற வேலையே இல்லையா, சினிமாவில் வேற அதை காமிக்கிறான். என்ன பண்றான், அப்பா வந்து திட்டுறாரு, திட்டும் போது இந்த பிள்ளை என்ன சொல்லுது, எதிர்த்து பேசுது. எதிர்த்து பேசும்போது இவன் நினைக்கிறான், நம்மளும் நம்ம எதிர்த்து பேசலாம் போலக்குது, சினிமா பார்த்துட்டு எதிர்த்து பேசலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா அங்க என்னன்னா, அவங்க நடிக்கிற நடிகர் வந்து அதுலதான் படிக்காத மாதிரி இருக்கிறாரு, படிக்காத மாதிரி ஊர் சுத்துற மாதிரி இருக்கிறார். ஆனா ஒரு நாள் உண்மையா படிச்சு கிடிச்சு நல்ல ஒரு சினிமா ஸ்டார் ஆகி இன்னைக்கு நல்ல நிறைய சம்பாதிக்கிறாரு. ஆனா இது படிக்காத பிள்ளை அதை உட்காந்து பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணலான்னு பாக்குது. வளருது நான் சொல்றது. அந்த மாதிரி சில நேரத்துல நம்ம சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம், பத்தியா சினிமாவில அட்வைஸ் பண்ணி திட்டினே இருக்கிறாங்க, இந்த ஆளும் இப்ப நம்ம அட்வைஸ் பண்ணினே இருக்கிறாங்க உட்காந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் சொல்றது பசங்களுக்கு, அவன் வந்து நல்லா படிச்சு கிடிச்சு நல்ல வேலை செஞ்சுட்டு நல்ல தொழில் பண்ணி இப்போ நல்ல தொழில் பண்றான், கோடி கோடியா சம்பாதிக்கிறான். ஆனா நடிக்கிறது எப்படி நடிக்கிறான், ஒரு சுத்தமா நடிக்கிறான், ஏமாத்துறான் அவன். அதை பார்த்து நீ ஃபாலோ பண்ணுங்க, அதை உட்காந்துக்கின்னு ஒழுங்கா நீ படின்றோம். அப்ப என்னன்னா, சில நேரங்கள்ல சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஆயிடக்கூடாது. நம்ம எதை பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும், கர்த்தர் கூட இருக்கிறத பார்க்கணும். அதான் சொல்றாரு, நீங்க அப்ப என்னென்னோ பண்றீங்க கொள்றீங்க, ஆனா உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க பரிசோதித்து பாருங்கள். ஹலோ, நயமான என்ன பண்ண, நம்ம பரிசோதித்து பார்க்கணும், நம்ம கரெக்டா போறோமா, கரெக்டான ரூட்ல இருக்கிறோமா, ட்ராக் கரெக்டா இருக்கிறோமான்றது நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க பவுல் நமக்கு எடுத்து இந்த அதிகாரத்து மூலமாய் நமக்கு எழுதி காமிக்கிறார்.